ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வரலாற்று விளக்கத்தை பார்க்க போறோம். என்ன தெரியுமா? ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப பெரிய தோட்டத்தோட கதை இது. கேட்க ரெடியா? சரி, எனக்கு ஒன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய தோட்டத்துல விளையாட பிடிக்குமா? நிறைய மரங்கள், கலர் கலரா பூக்கள், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே? அப்ப வாங்க, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தோட கதைக்குள்ள நாம ஜாலியா போகலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1526ல பாபர்னு ஒரு ராஜா இருந்தார். அவர்தான் இந்த முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிற பெரிய தோட்டத்துக்கான முதல் விதைய நட்டாரு. ஆமாங்க, நம்மளோட இந்த பெரிய கதை அந்த ஒரு சின்ன மாயாஜால விதையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ இந்த தோட்டம் எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம கதையில வரப்போற ராஜாக்களோட குடும்பம் இதுதான். 1526ல பாபர் ஆரம்பிச்சாரு. அப்புறம் 1556ல அக்பர் அத ரொம்ப அமைதியான இடமா மாத்தினாரு. 1628ல ஷாஜகான் நிறைய அழகான கட்டடங்களை கட்டினாரு. அப்புறம் என்னாச்சு? 1857ல இந்த தோட்டம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தெரியுமா, இந்த தோட்டம் அக்பர் அப்படிங்கிற ஒரு அன்பான ராஜாவோட காலத்துல ரொம்ப ரொம்ப அழகா வளர்ந்துச்சு. அவர் முகத்துல எப்பவுமே ஒரு கியூட்டான சிரிப்பு இருக்கும். எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு நல்ல ராஜா எப்படி இருக்கணும்னு கேட்டா இவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அக்பரோட காலத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? அது ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம். ஏன்னா அவர்கிட்ட இருந்ததை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. யாரும் சண்டை போடக்கூடாது, எல்லாரும் ஜாலியா விளையாடணும்னு பாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப அழகான அரண்மனையும் அவர் எல்லாருக்காகவும் கட்டினாரு. அக்பருக்கு அப்புறம் ஷாஜகான் அப்படின்னு ஒரு ராஜா வந்தாரு. இவருக்கு இந்த பெரிய தோட்டத்தை ரொம்ப அழகான பளபளப்பான கெட்டிடங்களால டெக்கரேட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். தோட்டத்தை எவ்வளவு அழகா மாத்த முடியுமோ அவ்வளவு அழகா மாத்தினாரு. வாவ், இத பாருங்களேன். தாஜ்மஹல் அப்படிங்கிற பேரை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது முழுக்க முழுக்க வெள்ளை நிற கற்களால கட்டப்பட்ட பளபளக்கிற ஒரு பிரம்மாண்டமான மாயாஜால வீடு. அவர் ரொம்ப நேசிச்சவங்களுக்காக, தன்னோட அன்பை காட்டுறதுக்காக இந்த அழகான மாளிகையை அவர் கட்டினாரு. சரி, தோட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா சீசன் மாறும்போது மரங்கள்ல இருந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து தோட்டம் கொஞ்சம் மாறுது இல்லையா? அதே போல இந்த பெரிய தோட்டமும் மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பிச்சுது. நாம பீச்ல ஆசையா கட்டுற மணல் வீடு கொஞ்ச நேரத்துல அலைகள் வந்து கரையும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாபெரும் சாம்ராஜ்யமும் எப்பவுமே அவ்வளோ பெருசாவே இருக்க முடியல. அது எப்படி நடந்துச்சுன்னு இப்போ ஒன்னொன்னா பாப்போம். ஸ்டெப் 1, அந்த சாம்ராஜ்யம் முதல்ல ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸ்டெப் 2, நிறைய வருஷங்கள் ஓடிடுச்சு. ஸ்டெப் 3, அந்த தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வந்து கடைசியா பகதூர் ஷா ஜாஃபர் அப்படிங்கிற ஒரே ஒரு தாத்தா ராஜா மட்டும் இருக்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு. அந்த கடைசி ராஜா தான் பகதூர் ஷா ஜாஃபர். அவரு ரொம்ப அன்பான, வெள்ளமுடி வச்ச ஒரு அமைதியான தாத்தா. அவருக்கு அழகான கவிதைகள் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். 1857ல அவர் தன்னோட கவிதைகளை எழுதி கொண்டே இந்த தோட்டத்துக்கு பை பை சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதோட அந்த பெரிய தோட்டத்தோட கதையும் முடிவுக்கு வந்துச்சு. சோ குட்டீஸ், இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம வளரும்போது எப்பவுமே மத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். அதே போல பல வருஷங்களுக்கு நிலைச்சு நிக்கிற மாதிரி அழகான நல்ல விஷயங்களை உருவாக்கணும். சரி, இந்த சூப்பரான வரலாற்று விளக்கம் உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த கதையில மீட் பண்றேன். பை.